டீட்டென் முடிச்சேன், டெட்டு படிச்சேன், தங்கமே ஞான தங்கமே. 12 வருடம் வேலை கிடைக்கல தங்கமே ஞான தங்கமே. எப்பதான் கிடைக்கும் ஒரு முடிவே இல்லையா? எப்பதான் கிடைக்கும் ஒரு முடிவே இல்லையா? அரசே எங்கள் அரசே, திராவிட மாடல் அரசே, அரசே எங்கள் அரசே, திராவிட மாடல் அரசே. டிடிட் முடிச்சேன், படிச்சேன், தங்கமே ஞான தங்கமே. 12 வருடம் வேலை கிடைக்கல தங்கமே ஞான தங்கமே. எப்பதான் கிடைக்கும் ஒரு முடிவே இல்லையா? அரசே எங்கள் அரசே, திராவிட மாடல் அரசே. அரசுக்கு தெரியும் என்னுடைய வாழ்க்கையின் வேதனை தெரிவித்து இதன் மூலம் அரசு எங்களுக்கு செவி சாய்த்து எங்களது கோரிக்கையை நிறைவேற்றி தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். தமிழகத்தில் காலியாக உள்ள இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் 10,000க்கும் மேற்பட்ட பணியிடங்கள் உள்ளது. ஆனால் அரசு அறிவித்த பணியிடங்கள் எண்ணிக்கை 2768. இது எங்களுக்கு போதுமானதாக இல்லை. மேலும் ஆசிரியர் நியமன தேர்வை எழுதியவர்கள் 25,000 கல்விப்படைகளை முழுமையாக நிரப்பக்கூடிய அளவிற்கு தமிழகத்தில் தமிழகத்தில் உள்ள பள்ளிகளில் இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளன. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னர் கூட நமது தொடக்க கல்வி இயக்குனர் அவர்கள் தமிழகத்தில் 9,000 காலி பணியிடங்கள் உள்ளதாக அறிவித்துள்ளார். அதையும் கணக்கு வைத்து பார்த்தால் தற்போது 10,000க்கும் மேற்பட்ட பணியிடங்கள் உள்ளன. அதை அரசை கருத்தில் கொண்டு எங்களுக்கு முழு காலி பணியிடத்தை நிரப்ப வழிவகை செய்யுமாறு மிக கேட்டுக்கொள்கிறோம். இந்த திராவிட மாடல் அரசு சமூக நீதிக்கு 69% ஒதுக்கியுள்ளது. ஆனால் ஆசிரியர்களுக்கு எந்த மாடல் அரசு? என்றுதான் கிடைக்கும் ஆசிரியர் பணி? எப்பொழுதுதான் கிடைக்கும் ஆசிரியர் பணி என்ற கோரிக்கையுடன் தமிழக அரசை மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், எங்களுக்கு முழு காலிப்பணியிட அறிவிப்பு வெளியிடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வருகின்ற பட்ஜெட்டில் கூடுதல் காலிப்பணியிடங்களை அதிகரித்து அதற்கு நிதி ஒதுக்கியும், அடுத்ததாக கூடுதல் பணியிடங்களை அதிகரித்து வழங்க அதற்காக அமைச்சரவை கூட்டத்தில் கொள்கை முடிவெடுக்க வேண்டும் என்றும் தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.